அனைவருக்கும் இனிய மாலை உற்சாக வணக்கம். இன்றைய மாலை பொழுது மேலும் சிறப்பாக எடுத்துக்கொண்ட தலைப்பு வள்ளலாரின் ஜீவ காருண்யம். அந்த தலைப்பில் சிறப்பு உரை ஆற்றுவதற்காக வந்திருப்பவர் பழனியிலிருந்து அருள்நிதி சோமசுந்தர பாபு அவர்கள். அவர்களை உங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். வருக வருக என்று. வணக்கம். அன்பார்ந்த ஆன்ம நலம் சார்ந்த ஆன்மநேய விரும்பிகளே, உங்களை எல்லாம் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு வள்ளல் பெருமானாரை பற்றி சிந்திக்க இருக்கின்றோம். சமீப காலத்திலே வாழ்ந்த மகான்களிலே மிக சிறப்புடைய, அனைத்து மதங்களுக்கும் பொதுவானதாக ஒரு சன்மார்க்க சமயம் என்று ஒன்றை நிறுவியது வள்ளல் பெருமானாருடைய தனிச்சிறப்பு. ஆம், இதனை 4 மார்க்கங்கள் என்று சொல்லுவார்கள். அதாவது தாச மார்க்கம், சர்பத்திர மார்க்கம், சகமார்க்கம், சன்மார்க்கம் என்று. இதனிலே முதலாவதாக காணப்படுகின்ற தாச மார்க்கம் என்பது இறைவனுக்கு தாசனாக நம்மை அமைத்துக் கொள்ளக்கூடியது. அதை தான் தாச மார்க்கம் என்று சொல்லுவார்கள். இரண்டாவதாக சர்புத்திர மார்க்கம். இந்த தாச மார்க்கம் என்பது பக்தி செய்வது, அதனை சார்ந்தது. சகமார்க்கம் என்று சொன்னால் மந்திர பயிற்சிகளை பின்பற்றுகின்ற ஒரு பெருநிலை. அதனை சர்புத்திரன் நல்ல மகனாக இறைவனுக்கு திகழ்வது என்று சொன்னார்கள். மூன்றாவதாக சகமார்க்கம் என்று சொல்லக்கூடியதோ யோக நெறிகளிலே ஈடுபட்டு அந்த இறைவனுக்கு நல்ல சகனாக, தோழனாக விளங்குகின்ற ஒரு நிலை அது. இப்ப பாருங்க, அப்ப தாசனா இருக்கிறது சிறப்பா, நல்ல மகனா இருக்கிறது சிறப்பா, தோழனாக இருக்கிறது சிறப்பா என்று கேட்டா, இதனை கடந்து நாம் ஞானம் என்ற தெளிவை பெறுகிற போது சன்மார்க்கம் என்று சொல்லக்கூடிய அவனாகவே ஆகிறோம். அதனால்தான் இது 4வது பெருநிலை என்று சொல்லுவதை வள்ளல் பெருமானாரும் விளக்கி இருக்கின்றார்கள். வள்ளலார் ஆரம்பத்துல சென்னையில மதி வேண்டும், நின் கருணை நிதி வேண்டும், நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும், தர்மமிகு சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்தவேளை என்று பாடியிருக்கிறார். அருட்பா பாடல்கள்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 6 திருமுறை உண்டு. இந்த 6 திருமுறையில முதல் 2 திருமுறை உருவ வழிபாட்டை ஒட்டி வரும். அடுத்த 2 திருமுறைகள் ஜோதி வழிபாட்டையும், கடைசி திருமுறை எல்லாம் வரும்போது சுத்தமான அத்வைத ஞானத்தை சொல்லுகின்றதாக அமைந்திருக்கும். அப்படிப்பட்ட சன்மார்க்கம் என்று சொல்லக்கூடியது இறைவனாகவே ஆகிறது, அவனாகவே ஆகிறது என்பதுதான் சன்மார்க்கம் என்று பெயர். அப்படி இந்த 4 மார்க்கங்களிலே 4வது நிலையாகிய சன்மார்க்கம் என்று சொல்லக்கூடியதை வகுத்து கொடுத்தவர் வள்ளல் பெருமானார். வடலூர்ல சென்றோமே என்று சொன்னால் நீங்க முதல்ல பார்க்கக்கூடியது வள்ளலார் அங்கே ஏற்றி வைத்த விளக்கும் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை உங்களுக்காக நான் வழங்குகின்றேன், நீங்கள் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை அறிந்து புரிந்து பின்பற்றுங்கள் என்று கொடுக்கிறார். ஏனென்று சொன்னால் உரு வழிபாடுகளிலே ஏற்படக்கூடிய பிணக்குகள் அது நிறைய ஆகி போன காலகட்டத்தில் உரு வழிபாட்டை கடந்து ஒளி வழிபாட்டை வலியுறுத்துவது,
இந்த உரு வழிபாட்டை கடந்து ஒளி வழிபாட்டை வலியுறுத்துவது என்று சொன்னால் அந்த பணியை ஏற்கனவே ஆதிசங்கரரும் செய்திருக்கிறார்கள். ஆதிசங்கரர் தன்னுடைய ஷண்மத ஸ்தாபனம் என்பதில் சைவம், சாக்தம், வைணவம், காணவத்தியம், கௌமாரம் என்று சொல்லி கடைசியா 6வதாக சௌரம் என்ற சூரிய வழிபாட்டை கொடுத்திருக்கிறார். இப்ப அங்கே உரு வழிபாடு கடந்து ஒளி வழிபாட்டை நெறிப்படுத்தியது தனிச்சிறப்பு. அதே பணியைத்தான் வள்ளல் பெருமானாரும் கையில் எடுக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த வள்ளல் பெருமானாராலே ஏற்றப்பட்ட திருவிளக்கு இன்றைக்கும் எரிந்து கொண்டிருக்கிறது. அதே போல நாம் இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் பசித்தவனிடத்திலே ஞானம் பேச முடியாது. ஒருவன் பசியோடு இருக்கிறவன்கிட்ட போய் பாப்பா யோக ஞான விஷயங்களை பேசுவோம்னா முடியாது. அப்ப அந்த பசித்தவர்களிடத்துல முதல்ல பசி பிணி நீக்க வேண்டும். வள்ளல் பெருமானார் எந்த கோணத்துல அதை சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, உடலாலும் மனதாலும் பசியினாலும் துன்புற்று கொண்டிருக்கக்கூடியவர்களிடத்துல அதற்கு உதவிகளை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். அப்படி முதல்ல பசி பிணியை சொல்லலாம் என்று சொன்னால், அது அந்த ஒரு காலகட்டத்தில் நீங்க இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், அது வடலூர்லாம் வறண்ட பூமி. அங்கே உழைத்தாதான், அன்றன்றைக்கு கூலி வேலைக்கு போய் உழைச்சாதான் இரவு உணவை நல்லா சாப்பிட்டு உறங்கலாம். காலையில பழையது எடுத்துட்டு போவாங்க. அப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்துல அவங்க தர்மசாலையை நிறுவி வள்ளல் பெருமானார் அங்கே பெருமானாரால் ஏற்றப்பட்ட அடுப்பு இன்றைக்கும் எரிந்து 3 வேளையும் அன்னதான பணியானது இடைவிடாது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமாகும். நாம் எல்லாருமே வடலூர் போகணும். வடலூர்ல போய் இந்த அருமையான விஷயங்களை எல்லாம் நேரில் காண வேண்டும். அப்படி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்று அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை உங்களுக்காக காட்டுகிறேன், நீங்கள் பின்பற்றுங்கள் என்று சொன்ன தனிச்சிறப்பு வள்ளல் பெருமானாருடைய. அது மட்டுமல்ல, பசிப்பிணி நீக்கலை மாத்திரம் வள்ளலார் சொல்லவில்லை. பசிப்பிணிங்கிறது கடந்து உடல் பிணி, நோய், உடல் நோயினாலே துன்பப்படுகிறவர்களுக்கும் உதவ சொல்லுகிறார். மனதினாலே துன்பப்படுகிறவர்களுக்கும் ஆற்றுப்படுத்துகின்ற நெறிகளை கொடுத்திருக்கிறார். ஆம், எளிய மூலிகை மருத்துவங்களையும் குறிப்பிட்டிருக்கிறார் வள்ளல் பெருமானார். அதே போல ஞானபரமாக பெருமானார் எழுதிய அகவல் பாவாக இருக்கட்டும், அருட்பாவாக இருக்கட்டும், அத்துணை பாடல்களிலும் பெருவிண்ணப்பம் இன்னும் முதலான எத்தனையோ விஷயங்கள்ல சுத்த அத்வைத ஞான கருத்துக்களை அள்ளி கொடுத்திருக்கின்ற பெருந்தகைக்கு பெருமைக்குரியவர் தான் வள்ளல் பெருமானார். வள்ளலார் சென்னையில இருந்தபோது கந்தகோட்டத்தில் முருகனை பாடியிருக்கிறார் என்று பார்த்தோம் இல்லையா? அந்த முருகப்பெருமானுடைய உருவத்தை அவர் கண்ணாடியிலே பார்த்தார் என்று அறிகிறோம். அது என்னன்றது நம்ம கொஞ்சம் ஆழமா சிந்திச்சோம்னு சொன்னா, கண்ணாடி பயிற்சி என்று ஒன்று உண்டு. அது கண்ணாடியை வெறுமனே நம்முடைய உருவத்தை பார்த்து கொண்டிருத்தலும், காலப்போக்கில் நம்முடைய உருவமே மறைந்து விட்டு ஒளி வடிவமாக தெரிகிற அளவுக்கு நம்முடைய உடலிலே இருக்கக்கூடிய பிரணவ தேகமாக்கிய ஒளி உடல் மேம்படும். அது ஒரு நல்ல பயிற்சி. வேதாதிரி மகர்ஷியும் அதை பற்றி சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள், கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி அந்த கண்ணாடி பயிற்சி என்பது மிக சிறப்பான ஒரு அருமையான விஷயமாகும் நண்பர்களே. அதே போல இந்த பசிப்பிணி, உடல் பிணி, உயிர் பிணி நீங்க
வழிவகைகளை சொன்ன வள்ளல் பெருமானார் ஞான சபையை நிறுவியிருக்காங்க. இந்த தர்மசாலையை பத்தி பார்த்தோம். அதுல அன்னதான பணி எப்பொழுதும் தொடர்கிறது என்று அறிந்தோம் இல்லையா? அப்படி அந்த ஒரு தொடர்ச்சியில சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஞான சபை என்று ஒன்றை எண்கோண வடிவத்திலே கட்டி அதுல சிற்சபை பொற்சபை என்று அமைத்திருக்கிறார்கள். அங்கேயும் உருவ வழிபாடு ஏதும் இல்லாத ஒளி வழிபாட்டை வலியுறுத்தியது அங்கே உள்ள சிறப்பாகும், தனிச்சிறப்பு. அப்படி ஜோதி, அந்த ஜோதி கூட ஜோதி தரிசனத்துக்கு போகும்போது, அது ஞான சபைன்னு ஏன் சொன்னாங்கன்னா, வள்ளல் பெருமானார் சொன்ன சுத்த அத்வைத ஞானத்தை புரிந்து கொள்வதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இறைவன் எங்கேயோ இருக்கிறார், அந்த இறைவன் நமக்கு ஆசி வழங்குபவராக இருக்கிறார். அவரை பின்பற்றுவது என்ற பூஜை வழிபாட்டு கிரமங்களை எல்லாம் கடந்து ஞான பூர்வமாக ஞானபரமாக பின்பற்றி மேம்படுவதற்குரிய ஒரு கலையை சொன்னது. அதுதான் ஞான சபையினுடைய தனிச்சிறப்பு. சொல்றாங்க, பொற்சபையில் சிற்சபையில் புகுந்தருணும் இது கண்டீர் என்று பாடுகிறார். அப்படி சிறப்பான அந்த ஞான சபையில உள்ள ஒளி வழிபாடு என்று சொன்னேன் அல்லவா, அந்த தீப சுடரை காண்பதற்கு செல்லுகிற போது 7 திரைகளை கொடுத்திருக்கிறார். அந்த 7 திரைகள் நீங்கினால் ஜோதி தரிசனம்னா என்னென்ன, அதுக்கும் பிலாசபி இருக்கு. என்ன தத்துவம்னு புரியாம எதையும் யாரும் சொல்ல மாட்டாங்க பெரியவங்க அந்த வகையில. அதனால நாம் எல்லோரும் ஒரு பெருநிலையை பெற வேண்டும் என்று விரும்புகிறோம். அப்படி நாம் பெருநிலை பெற வேண்டும், உயர்நிலை பெற வேண்டும் என்று சொன்னால், இப்ப அந்த பதவியை பிடிக்கணும்னா நம்ம என்ன செய்யணுங்கிறதையும் வள்ளலார் சொல்றாங்க. பசித்திரு தனித்திரு விழித்திரு என்று சொல்கிறார். பசித்திரு என்று சொன்னால் நாம் அந்த மெய்ப்பொருளை அடைய வேண்டும் என்று இடைவிடாது நாம் வேண்டி இடைவிடாது முயற்சி செய்கிறவர்களாக இருப்பது. அதாவது சற்றும் நம்முடைய முயற்சியிலே பின்னடைவு இல்லாமல் அந்த முழுமை பொருளை அடைவதற்கான நம்முடைய இடைவிடாத முயற்சி தான் அங்கே பசித்திரு என்ற பொருளிலே சொன்னார்கள். மற்றபடி அது ஒன்றும் ஃபாஸ்டிங் இருக்கிறது இல்லை. அதே போல தனித்திரு என்று சொன்னால், இப்ப குடும்பத்தை விட்டுட்டு போய் தனியா காட்டுல தவம் செய்யறதுன்னு அர்த்தம் எடுத்துக்க கூடாது. உலக விஷயங்களிலிருந்து மனம் தனித்திருக்க வேண்டும். உலகாயுத விஷயங்கள்ல நம்ம நம்முடைய ஈடுபாட்டை மனதளவில் குறைத்து கொண்டு, எந்த அளவுக்கு வள்ளுவம் சொல்லுகிறது பாருங்கள், யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன் என்று சொல்லுகிறது. எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம உலகாயுத விஷயங்கள்ல நம்மை ஒதுக்கி மனதை தனித்து இருக்க பழகுகிறோமோ அதை தான் தனித்திரு என்று சொன்னார்கள். இப்ப காட்டுக்கு போய் தனியா உட்கார்ந்துக்கிறது இல்லை, குடும்பத்தை விட்டுட்டு ஓடி போறது கிடையாது. அந்த துறவரத்தை எங்கும் யாருமே வெல்கம் பண்ணல. வள்ளல் பெருமானாரும் துறவு மேற்கொள்ளல. வெள்ளை ஆடை தான் உடுத்திருந்தார், உங்களுக்கு தெரியும். வள்ளுவரும் வந்து இல்லறமே சிறந்தது துறவரத்தை காட்டிலும் என்று சொல்லுகின்றார்கள். அதுவும் ஒரு பெரிய தனிச்சிறப்பாகும். அதே போல விழித்திரு என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, பசித்திரு தனித்திரு விழித்திரு. இந்த பா த வி, அப்பதான் நம்ம பெருநிலை எய்த முடியும் என்று சொன்னார். இந்த விழிப்புணர்வு என்று சொன்னால் அவேர்னஸ் என்று சொல்லக்கூடியது, விழிப்புணர்வு என்று சொல்லக்கூடியது நம்முடைய அறிவிலே உள்ள விழிப்புணர்வு. ஏனென்று சொன்னால், குறிப்பாக இந்த பிரம்மரந்திரம் என்று சொல்லக்கூடிய நிலையில உள்ளுணர்வு பெற்றவர்களுக்கு அவர்களுடைய அந்த இருப்பு நிலை எப்போது உணரப்பட்டதாக இருக்கும், மாறாததாக இருக்கும். அதுதான் மாறாத விழிப்பு நிலை என்று சொல்லக்கூடியது.
அந்த விழிப்பு நிலையை பற்றி ஓஷோ கூட பேசுறாங்க. அதனால அந்த விழிப்பு நிலைங்கிறது அது பேருறக்கம் என்று சொல்லக்கூடிய துரியத்தை குறிப்பதாகும். அப்படி பேருறக்கம், உயிர் படக்கம் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அந்த விழிப்புணர்வு என்பது இங்கே மூன்றாவதாக சொல்லப்படுகின்றது. பசித்திரு, தனித்திரு, விழித்திரு என்று சொன்னார்கள். அதனால வள்ளல் பெருமானார் தன்னுடைய அந்த சன்மார்க்கத்தை சொல்லுகிற போது மிக அழகாக சொல்லுகின்றார்கள். சமரசம், சமரசம்னா ஆல் ஆர் ஈக்குவல்ன்றது கருத்தளவிலே புரிந்து ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கணும். அதான் சமரசம். அது மட்டுமல்ல, அதுல இன்ன பிற வேண்டாத விஷயங்கள் கலவாத சுத்த சன்மார்க்கம் என்று சொல்லுகிறார். அதிலும் பொய்மையை கலந்து பேசிவிடக்கூடாது இல்லையா? அதுக்காக என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, சமரச சுத்த சத்திய சன்மார்க்கம் என்று சொல்லுகிறார் வள்ளல் பெருமானார். அதனால்தான் நான் முதல்லயே சொன்னேன், சன்மார்க்கம் என்பது அவனே ஆகுதல், இறைவனாகவே ஆகிற இடம்தான் சன்மார்க்கம் என்று சொல்லுங்க. அது ரொம்ப அருமையான ஒரு வளமையான வார்த்தை அது. அப்படி சமரச சுத்த சத்திய சன்மார்க்க சங்கம் தோற்றுவித்தார் வள்ளல் பெருமானார் என்பதை அறியப்படுகிறோம். ஏன்னா ஒரு அழகான கவியிலே அவர் சொல்லும்போது, கண்டனவெல்லாம் கண்டதெல்லாம் அனித்தியமே, கேட்டதெல்லாம் பழுதே, கற்றதெல்லாம் பொய்யே, கணித்ததெல்லாம் வீணே, உண்டதெல்லாம் மலமே, கொண்டதெல்லாம் குறையே, உலகியலீர் இதுவரையில் உண்மை அறிந்திலீர், இனி நீர் சன்மார்க்க சமரச சன்மார்க்க நெறியை கடைபிடித்து இரவா வரம் பெறலாம் என்று பாடியிருக்கிறார். வள்ளல் பெருமானாருடைய ஒரு மிகப்பெரிய கொடை என்னன்னு கேட்டா, இந்த இரவா வரம் என்று சொல்லக்கூடியது. அதாவது மனிதர்களுக்குள்ள எப்பவுமே மரணம் என்பது பயம் இருக்கும் இல்லையா? ஆமா, என்னைக்கு செத்து போவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். அதை தான் ஆன்மா அழிவற்றது என்று பகவத்கீதையும் பேசுற இடத்த நாம பார்க்கிறோம். அது கூட மிருத்யுஞ்சய மந்திரம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த இரவாமை பெற முடியும் என்று சொன்னது ரொம்ப பிளைனா சொல்லிடுறாங்க. வள்ளல் பெருமானார் இரவாமை வேண்டும் பிறவாமை வேண்டும் என்று நூல்கள் எல்லாம் பாடப்பட்டிருப்பதையும் பார்த்திருப்போம் இல்லையா? வள்ளுவம் கூட பிறவை பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் என்று சொல்லும். அப்படி அந்த பெருநிலையை ஆன்மா அழிவற்றது என்று புரிந்து கொள்வதும் மரணமில்லா பெருவாழ்வு என்பதையும் சிறப்பாக பேசியவர் வள்ளல் பெருமானார். அதனால்தான் மரணமில்லா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டீர் பொய் புகழேன். பாருங்க, ஒரு பெரியவர் என்ன சொல்றாங்க நம்ம கிட்ட, நான் பொய் சொல்லலையப்பா உண்மையை சொல்றேன்னு கதறாங்க. பொய் புகழேன் சத்திய முறைக்கின்றேன், அடிச்சு சத்தியம் பண்ணி சொல்றாங்க, உறுதி பண்ணி சொல்றாங்க. சத்திய முறைக்கின்றேன் பொற்சபையில் சிற்சபையில் புகுந்தருணம் இது கண்டீர் அப்படிங்கிறாங்க. அப்ப அதான் பொன்னம்பலம் சித்தம்பலம்னு சொன்னது. சிதம்பரத்துக்கு கூட பொன்னம்பலம்னு பேரு, பொன் ஓடு வேய்ந்திருப்பதனால. அங்கே உள்ள பொன் ஓடுகள்ல எதற்கு சமம்னா, ஒரு மனிதனுடைய மூளையில இருக்கக்கூடிய செல்களை குறிக்கும். மூளையில இருக்கக்கூடிய தௌசண்ட்ஸ் பெட்டல்ஸ், அது போலத்தான் சிதம்பரம் கட்டுமானமாகி இருக்கிறது. பொன் ஓடுகளால் வேயப்பட்டது சிதம்பரம் என்பது. இப்ப சித் அம்பலம், மனம் அம்பலத்தே நிலை நிற்றல். அதாவது அம்பலத்தை ஆடுகின்ற சிவபெருமானே என்று சொன்னால், அது அம்பலம் என்பது எதை குறிக்கும் என்றால் நம்முடைய உச்சந்தலையை குறிக்கும். ஏன்னா தி அதர் எண்ட் ஆஃப் மைண்ட் இஸ் ஆல்மைட்டின்னு வேதாத்திரி மகரிஷி அவர்கள் சொல்வார்கள். அதுக்கு தமிழ்ல மனத்தின் மறுமுனை கடவுள் என்று பெயர்.
அப்ப நம்ம மனமா இருக்கிற வரைக்கும் இறைவனை காண முடியாது. மனம் எங்க இல்லாம போகும்னு கேட்டா, இங்கே மன இயக்க மையம், அதான் ஆகினை தியானம் என்று சொல்லுவார்கள், ஆகினை சக்கரம் என்று சொல்லுவார்கள், ஆறாவது மையம். அந்த மன இயக்க மையத்தை கடந்து அறிவு மையமாக திகழ்தல், அதான் அறிவுக்கு மையம்தான் உச்சி, பிரம்மரந்தரம் என்று சொல்லக்கூடியது. அப்படி அந்த உச்சியிலே உணர்வை பெற்று விழிப்புணர்வு மாறாமல் இருக்கக்கூடிய பெருநிலை குறிக்கின்ற ஒரு நல்ல இடமாகத்தான் அந்த ஞான சபையை வள்ளல் பெருமானார் நமக்காக வழங்கி இருக்கின்றார்கள். அந்த நிலையும் நம்ம வடலூர் போனோம்னா பார்க்கலாம். ஆனா இந்த சமுதாயத்துல யாருமே பெருமானார் சொன்ன நல்ல உயர்ந்த கருத்துக்களை, ஞானங்களை தேடி வந்தாங்களா அப்படின்னு கேட்டா அது மிகப்பெரிய பெண்டிங் லிஸ்ட் தான். ஏன் அப்படின்னு கேட்டா அவங்களே வருத்தப்பட்டு பாடியிருக்காங்க பாரு. கைவிளக்கு பிடித்து ஒரு பாழும் கிணற்றில் விழுகின்றீர், கழிக்கின்றீர் உலக விஷயங்கள்ல. மூப்புன்னா முதுமை, மூப்பு மரணாதிகளை, அடுத்தா போல நோய் வந்துடும், அடுத்தா போல செத்து போறோம், வயசாயிடும் இல்லையா. இந்த வலி பிணி மூப்பு, அது மூப்பு மரணாதிகளை என்று குறிப்பிடுகிறார். அதுதான் அன்றைக்கு காலகட்டத்திலேயே விடை தேடினார் புத்தர், பிணி மூப்பு சாவு என்ற மூன்றுக்காக. அதே விஷயத்த இங்க வள்ளலாரும் பேசியிருக்காங்கன்னா ஒரு தனிச்சிறப்பு. அதனாலதான் சொல்றாங்க, கையில விளக்க பிடிச்சுக்கிட்டு போய் பாழுங்கிணத்துல போய் விழுறீங்களே, கைவிளக்கு பிடித்தொரு பாழும் கிணற்றில் விழுகின்றீர், கழிக்கின்றீர், அதை போய் சந்தோஷமா பண்றீங்க. மூப்பு மரணாதிகளை நினைத்தால் அடிவயிறு முறுக்காதோ, மெய் விளக்க மெய்ப்பொருளை விளங்கி கொள்வதற்கு இறைவன் வருகின்ற தருணம் இது என்று அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை குறிப்பிட்டு பாடுகிறார். அப்ப இறைவன் வருகின்ற நேரம் இது, நீங்க எல்லாரும் முழிச்சுக்கோங்கன்றார். அந்த இடத்துலதான் யாருமே வள்ளல் பெருமானார் சொன்ன சன்மார்க்க நெறியை புரிஞ்சுக்கிட்டு ஆன்மநேயம் என்ற ஒரு டோட்டல் கான்செப்ட் இவங்க கொடுக்குறாங்க வள்ளலார். இந்த ஆன்மநேய ஒருமைப்பாடு என்று பெயர். அது என்னன்னு கேட்டா, ஆன்மாவை அறிதல், தன்னை அறிதல், இது நூல்கள் எல்லாம் பேசப்பட்டு இருக்கிறது. தன்னை அறிதலை தலைவனை அறிதலாம், தன்னை அறியாமல் தான் கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னையே அர்ச்சிக்கத்தான் இருந்தானேன். அப்ப ஆன்மாவை அறிதல், தன்னை அறிதல்ன்றது இங்கே குறிப்பிடப்படுகிறது. எவனொருவன் தன்னை அறிந்தானோ அவன் தன்னுடைய ஆன்மாவை அறிந்தவன். எவனொருவன் தன்னுடைய ஆன்மாவை அறிந்தானோ அவன் வெளியிலே நோக்குகிற போது காணுகின்ற காட்சியெல்லாம் இறைவனுடைய தோற்றமாகவே காணக்கூடிய பெருநிலை அது. அப்ப பார்க்கும் இடமெங்கும் நீக்கமர நிறைந்த பரிபூரணானந்தமேன்னு தாய்மனார் பாடினாங்க பாருங்க, அந்த இடம். அப்ப எல்லா உயிர்களையும் எவ்வுயிரையும் தம்முயிர் போல் எண்ணி பாருங்க, அந்த கண்ணோட்டம் வரணும். அதுதான் ஆன்மநேயம் என்று சொல்லக்கூடிய. ஏன்னா என்னுடைய ஆன்மாவை புரிஞ்சுக்கிறேன் போது என்னுடைய ஆன்மாவை மட்டும்தான் நான் நேசிக்கிறேன்ற முடிவுக்கு நாம் வர முடியாது. என்னுடைய ஆன்மாவை நான் புரிந்து கொண்டேன், என்னுடைய ஆன்மா அழிவற்றது, என்றைக்கும் உள்ளது என்று தெரிந்தாச்சு. இதை தான் மரணமிலா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டீர் பொய் புகழேன்னு பாடினது இல்லையா. அப்ப ஆன்மா அழிவற்றதுன்ற பிலாசபியை புரிஞ்சுக்கிட்ட பின்னால பார்க்கின்ற உயிர்கள் எல்லாம் என்னன்னு கேட்டா எல்லாமே பிரம்மம் தானே, அந்த ஆன்மா அழிவற்றது என்ற தன்மை உள்ள உயிர்கள் தானே. அதனால்தான் உயிர்கருணையை சொல்லுகிறார். அத ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்று பெயர். அதுக்கு பேர் என்னன்னு கேட்டா ஜீவ காருண்ய ஒழுக்கம் என்று சொல்லக்கூடியது. உயிர்களிடத்திலே கருணை, உயிர்கருணையை சிறப்பாக பேசுகின்ற ஒரு தன்மை. அப்ப தன்னுள்ளே ஆன்மாவை அறிந்தவன் எவனோ அவன்தான் பார்க்கின்ற எல்லா உயிர்களிலும் ஆன்மாவாக, உயிராக
அதை மதித்து போற்றி பிற உயிருக்கு துன்பம் செய்யாமல் இருப்பார். அதனால்தான் உயிர் கொலையை மறுக்கிறது வள்ளல் பெருமானாருடைய சன்மார்க்கம். நீங்கள் அறிந்திருப்பீர்கள். புலால் மறுத்தல்னு ஒரு தனி விஷயமே கொடுத்துடுறார். ஏன்னு சொன்னா, தனது ஊன் வளர்க்க பெரிது ஊன் உண்பான் எங்கனம் ஆளும் அருள் என்று வள்ளுவம் சொல்லுகிறது. அப்படி இந்த புலால் மறுத்தலை பேசுகிறார். இன்னும் சொல்ல போனால் அந்த ஒரு உயர் நிலையிலே மனம் நின்று பின்பற்றுகின்ற பெருமையை பற்றி பாடுகிற போது நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து தவத்துல தியானத்துல மெடிடேஷன்ல ஒன்றி நுணுகி நுணுகின்னு சொன்னது போல நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து ஊற்றெழும் கண்ணாய் நனைந்து நனைந்து வம்மின் உலகியலீர். இதை புரிஞ்சு உள்ள வாங்கப்பான்னு கூப்பிடுறார். ரொம்ப வருத்தப்பட்டு பேசியிருக்கார் வள்ளலார். வம்மின் உலகியலீர் மரணமிலா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டீர் என்று அப்படி விளக்குகிறார். இன்னும் சொல்ல போனா மனிதர்களை பார்த்து வருந்தி சொல்றார், இந்த ஒரு பெரும் ஞானத்தை கொடுக்கறதுக்கு நான் வந்திருக்கேன், ஆனா யாரும் சரியா புரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்களேன்னு சொல்லிட்டு, நீங்களெல்லாம் நடைப்பிணங்களாக வாழ்கின்றீர்களே என்று கேட்கிறார். அப்படின்னா என்னன்னு கேட்டா, அதாவது உடம்பு இருக்கும் உயிர் இருக்கும் அவ்வளவுதான். ஆனா அங்க ஒன்றும் பெரிய வெளிப்பாடு இருக்காது, ஆன்மநேயம் இருக்காது. அப்ப ஆன்மநேயம் இல்லாத போது அதே ஒரு பெரிய பிணி. அது மாறணும் அப்படின்னு விரும்பித்தான் என்ன சொல்றாரு, செத்தாரை இங்கு எழுப்பிடல் வேண்டும்னு பாடுறாருங்க. பாருங்க, அதாவது நடைப்பணங்களை போல நீங்கெல்லாம் வாழ்றீங்களே, நீங்கெல்லாம் வாழ்ந்த என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்கிறாரு. நடைப்பிணங்களாக வாழ்கின்றீர்களே, இப்படி நீங்க பிணம்னா என்ன, செத்தார் இல்லையா? செத்தார்களை வாழ்ந்தும் பயனில்லாமல் வாழ்கின்றவர்களாகிய உங்களை செத்தாரை இங்கு எழுப்பிடல் வேண்டும் என்று பாடுகிறார். இப்படி அவரு வாழறவங்க யாரும் ஆன்மநேயம் இல்லாம பிணம் போல வாழ்கிறார்களே, அன்பு இல்லாமல் வாழ்கிறார்களே என்று வருத்தப்பட்டு சொன்ன மகான்கிட்ட என்ன பண்ணாங்க தெரியுமா, நீதான் செத்தவங்களை எல்லாம் எழுப்புறேன்னு சொன்னீங்களே அப்படின்னு செத்த பிணங்களை எல்லாம் கொண்டு வந்து போட்டு எழுப்பி விடுங்கன்னு கேட்டாங்க. அடாடா, இருக்கிறவங்க எல்லாம் ஆன்மநேயம் உணராம இருக்கீங்களேன்னு சொன்ன மகான்கிட்ட போய் இப்படி பண்ணா எப்படி இருக்கு, யோசனை பண்ணி பாருங்க நண்பர்களே. ஆகையினாலேதான் நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் என் நாயகன் தன் வார்த்தை என்று வள்ளலார் பேசுகிறார். அதாவது வள்ளல் பெருமானார் அந்த அருட்பாகவல்ல சொன்னப்பட்ட 6 திருமுறைகள் சொல்லப்பட்ட வரிகள் எல்லாம் எனக்கு இறைநிலையிலிருந்து உபதேசிக்கப்பட்டது. அதுதான் சொல்றார். நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் என் நாயகன் தன் வார்த்தை அப்படின்னு வெளிப்படையாக சொன்ன சிறப்பு வள்ளல் பெருமானருடைய, இல்லைங்களா? அதனால்தான் இங்கே இந்த ஒரு பெருநெறியை பின்பற்றுவதற்காக ஆன்மநேய ஒருமைப்பாடு என்ற ஒரு பெரும் தத்துவத்தை எடுத்து சொல்லி நம்மை எல்லாம் நெறிப்படுத்துகின்ற பாங்கினை பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால், இன்று முதல் அவர் ஒரு உறுதிமொழி மேற்கொள்ள சொல்லுகிறார். இன்று முதல் எக்காலத்தும் சுத்த சன்மார்க்க நெறியை பின்பற்றி, அந்த உறுதிமொழி பார்த்தீங்கன்னா சன்மார்க்க சங்கங்கள்ல பூஜை முடிஞ்ச உடனே தீபாரதனை காட்டுறதுக்கு முந்தி எல்லாரும் உறுதிமொழி ஏற்பாங்க. நீங்க சன்மார்க்க சங்கத்துக்கு போனீங்கன்னா தெரியும், அங்கே வழிபாடெல்லாம் முடிச்சு எல்லாரும் உறுதிமொழி ஏற்றுக்கொள்வார்கள். அந்த உறுதிமொழி என்னன்னா, இந்த இன்று முதல் நான் எக்காலத்தும் சுத்த சன்மார்க்க நெறியாக்கிய இதனை பின்பற்றுவேன். அதனிலே சமயங்கள், மதங்கள், பாருங்க, மார்க்கங்கள், சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள், இவற்றை அந்த விஷயங்களுடைய ஆசாரங்கள் இல்லையா, ஆசார நேச அனுஷ்டானமும் மறந்தும்பாங்க ஒரு பாட்டுல. அந்த ஆசாரங்கள், சங்கற்பங்கள் இப்படித்தான் இருக்கணும்னு சில நெறியை கொடுத்திருப்பாங்க. அந்த பழைய விஷயங்கள் எல்லாம் விட்டு தரலங்கன்றாங்க.
ஆசாரங்கள், சங்கற்பங்கள், விகற்பங்கள், புரியுதுங்களா? இப்படி அது வர்ணங்கள்னா வர்ணாசிரம தர்மத்தை குறிக்கும். அதையும் விட்டொழிக்க சொல்றார். ஆசிரமம் இதையெல்லாம் விட்டு நீ அந்த பெருநிலையை பெறுவீராக என்று உலக ஆசாரங்களை எங்கள் மனதில் கொள்ளாவண்ணம் பற்றாதபடிக்கு செய்து அருளுக என்று அருட்பெரும் ஜோதி ஆண்டவரிடத்திலே விண்ணப்பம் வைக்கிறது தான் அந்த உறுதிமொழி என்று சொன்னேன் அல்லவா, அதனுடைய பொருள். எனவே சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள் இவற்றில் உள்ள ஆசாரங்கள், சங்கற்பங்கள், விகற்பங்கள், வர்ணங்கள், வர்ணாசிரம தர்மங்கள், இந்த விஷயங்களை எல்லாம், ஆசாரங்கள் இவை அனைத்தையும் பற்றாமல் வாழ்வேன் என்று உறுதிமொழி ஏற்க சொல்லுகின்ற பாங்கு வள்ளலாருடைய தனிச்சிறப்பு. அதனாலதான் அன்பர்களே, இங்கு சாகா கலையை மரணமிலா பெருவாழ்வு என்று குறிப்பிடுகிறார். மரணமிலா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டீர் பொய் புகழேன் என்று பேசுகிறார். அப்படி ஆன்மா அழிவற்றது என்ற பேருண்மையை உணர்ந்து கொண்ட போது, தன்னை அறிந்த போது, தன்னுள் பிரம்மம் இருந்து இறைநிலையை இயக்குகின்ற பேருண்மையை அறிந்த போது, பார்க்கின்ற எல்லா உயிர்களையுமே பிரம்மமாக பார்க்கின்ற பேருண்மை பெருநிலை அது. அதைதான் குறிப்பிடுகிறார், வேற ஒண்ணும் இல்லை. இன்னும் சொல்ல போனா, அன்றைக்கே ஆதிசங்கர போன்ற பெரியவங்க சொன்ன சண்மத ஸ்தாபனம் சொன்னேன் இல்லையா, அதுலயும் 6 கடவுளை மட்டும் வணங்கினா போதும்னு அவர் சொன்னார். அதே நிலையை இன்றைக்கும் சொல்ல வேண்டிய காலகட்டம் வருது வள்ளலாருடைய காலத்துல. என்னென்ன காளி, கூடி, வீரன், சூரன், சுப்பன்னு ஊர்பட்ட சிறு தெய்வங்களை வழிபாட்டுக்குரியதாக வைத்து பின்பற்றுகின்ற நிலை. காவல் தெய்வம் வைத்திருப்பார்கள், கருப்பு சாமி என்பார்கள், மாரி என்பாங்க. இது மாதிரி கிராம தேவதைகள் இல்லையா, குலதெய்வம், காவல் தெய்வம், நடுகள் வைத்து வீர வழிபாடு என்றும் உண்டு. இப்படி சிறு தெய்வ வழிபாடுகளை எல்லாம் அறவே மறுக்கிறார் வள்ளல் பெருமானார். அதுதான் பெரும் சிறப்பு. ஆகையினால இந்த சிறு தெய்வ வழிபாட்டை மறுத்த ஒரு தனிச்சிறப்பை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது வள்ளல் பெருமானாருடைய நெறியொற்றி பார்க்கின்ற போது. ஆகையினாலே தான் இறைநிலை ஒன்றே என்று அடித்து பேசியவர் வள்ளலார். இன்னும் சொல்ல போனா பெண்களுக்கு கல்வி வேண்டும் என்றும் பாடியிருக்கார், குறிப்பிட்டிருக்கிறார். பெண்களுக்கு ஞானம் வேண்டும் என்று பேசுகிறார். அப்படி நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த ஒரு ஞான சபை வடலூர்ல இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா, அதுல உள்ள ஞான சபையில ஜோதியை தரிசனம் செய்ய போகும்போது 7 திரைகளை நீக்குவார்கள் என்று சொன்னேன் இல்லையா. அது என்ன 7 திரைன்றதை இப்ப பார்க்க போறோம் நண்பர்களே. அது ஏதோ வண்ணங்கள்ல 7 கலர்ல திரையை போட்டு நீக்கிறது அல்ல. அது அந்த திரைகளை எதை குறிக்கிறது என்று சொன்னால், சுபேட்சை, தனுமானசி, விசாரணை, தனுமானசி, சத்துவாபத்தி, சமுசக்தி, பதார்த்த பாவனை, துரியம் என்ற 7 நிலைகள் தான் அந்த திரைகளாக சொல்லப்படும். இப்ப அங்க ஸ்கிரீன் முக்கியம் இல்லை. நம்ம கடந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை தரிசிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம கமக்ராஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னங்கிறத சொல்றாங்க. அதுதான் சுபேட்சை என்று சொல்லக்கூடியது. இது எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாது. இப்ப தைப்பூசம்னா உடனே அங்கேயும் போய், இப்ப எப்படி திருவண்ணாமலையில ஜோதி தரிசனத்துக்கு போறாங்க, கூட்டம் குவிந்து தள்ளுகிறது. பௌர்ணமியா இருக்கட்டும், கார்த்திகையா இருக்கட்டும், இல்லை பழனிமலையிலையும் கூட்டம் குவிந்து தள்ளுகிறது. பங்குனி உத்திரமா இருக்கட்டும், தைப்பூசமா இருக்கட்டும். ஆனால் இப்படியெல்லாம் கூட்டம் கூட்டமா வடலூருக்கு போய் திரைய விலைக்கு பாக்குறீங்களே, 7 திரைய விலைக்கு, அதை அர்த்தம் தெரியாம பார்த்து பிரயோஜனம் இல்லை. அதை தான் இங்க பொருளை சிந்தித்து கொண்டிருக்கிறோம் அன்பர்களே. அப்ப இந்த முதல் திரை என்னன்னு கேட்டா சுபேட்சை என்று சொல்லக்கூடியது. சுபேட்சை, விசாரணை, தனுமானசி, சத்துவாபத்தி, சமுசக்தி, பதார்த்த பாவனை, துரியம் என்ற 7 திரைகள் நீங்கினால்
அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை தரிசனம் செய்யலாம் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு என்ன அர்த்தம் என்று தெரிஞ்சு நாம ஃபாலோ பண்ணாதான் சிறப்பா இருக்கும். சுபேட்சை என்பது என்னன்னு கேட்டா சுபத்தை விரும்பும் இச்சை. நல்ல விஷயத்த தீவிரமா பின்பற்றி ஃபாலோ பண்ணி நிக்கணும். நான் எல்லாம் தொடர்ந்து வகுப்புகளை நடத்தி கொண்டிருக்கேன் அப்படின்னு சொன்னா என்ன காரணம் சொன்னா, இந்த மகத்தான பேருண்மைகளை எல்லாம் அன்றைக்கு அத்துணை மகான்களும் பேசி சென்று இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு வாழக்கூடிய மக்கள்லாம் இந்த சன்மார்க்கத்தை பற்றியோ அல்லது ஆன்மீகத்தை பற்றியோ அல்லது அறிவுத்திருக்கோயிலை பற்றியோ இல்லையா ஞான சபையை பற்றியோ அறிந்தார்களா என்று சொன்னால் இல்லை. அப்ப முதல்ல நல்ல விஷயத்தை தேடுகின்ற ஒரு ஆர்வம் வேண்டும் என்று சொல்லுவது, அதுதான் சுபேட்சை என்று பெயர். சுபத்தை விரும்பும் இச்சை, சுபேட்சை முதல் ஸ்டெப். அது அடுத்து என்னன்னு கேட்டா விசாரணை. இந்த விசாரணையில ஆன்மா என்பது என்ன, உயிர்கள் என்பது என்ன, இறைவன் என்பது என்ன, இந்த இறைவனையும் உயிரையும் பிணைத்திருக்கக்கூடிய இந்த உலகம் என்பது என்னங்கிறத புரிந்து தெளிவு பெறுவது தான் விசாரணை. அதாவது சைவ சித்தாந்தம் அதையே சொல்லுது. பதி பசு பாசம் என்று சொல்லுகிறது. இந்த முப்பொருள் உண்மை விளங்கி கொள்ளுவது, இதுதான் விசாரணை என்பது. இது இரண்டாவது திரை. மூன்றாவது திரை என்னன்னு கேட்டா தனுமான சீதி அப்படிங்கிறது. தனுமான சீனா வேற ஒண்ணும் இல்லை, பற்று விட வேண்டும். அல்லனவற்றிலிருந்து நீங்குவது மட்டுமல்ல, நல்லதை தேவை என்று பின்பற்றுகிற நிலையும் கூட பின்னாடி மாறணுங்கிறது வரப்போது பாருங்க. அதுதான் தனுமானசி என்ற பற்று விடல், வேண்டாததை விடணுங்கிறது. நான்காவது திரை என்னன்னு சத்துவாபத்தி என்று சொல்லக்கூடியது. சத்துவாபத்தின்னா சத்தாகி இறைநிலையை கெட்டியா பிடிச்சுக்கிறது, அதான் சத்துவாபத்தி என்று பெயர். அடுத்து ஐந்தாவது திரை என்னன்னு சமுசக்தி என்று சொல்லக்கூடியது. இந்த சமுசக்திங்கிறது என்னன்னு கேட்டா, இப்ப இதுவரையில நல்ல விஷயத்த கடைபிடி பின்பற்று ஃபாலோ பண்ணு பிடிச்சுக்கோன்னு சொன்னாங்கல்ல, அந்த பற்றையும் விடுதல். இதுதான் பற்றுக பற்றற்றான் பற்றினை பற்றுக அப்பற்று விடற்கு என்று பேசப்படுகிறது இல்லையா. அந்த குறள் இங்க பொருந்தி வருது பாருங்க. அது மாதிரி அதுதான் சத்துவாபத்தி என்பது சத்தினை பற்றுதலும், அப்புறம் சமுசக்தி என்பது அந்த பற்றிய சத்பொருளை பற்றிய பற்றையும் கூட விட்டு போற இடம் ஒண்ணு உண்டு, அதுதான் பற்றியது விடல் என்று பெயர். இது ஐந்தாவது திரை. ஆறாவது திரை என்னன்னா பதார்த்த பாவனை என்று சொல்லக்கூடியது. பதார்த்த பாவனைன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேதம் காணுதல். இப்ப உணவுல பதார்த்தங்கள் வைக்கிறதுமா, அது என்னன்னா பச்சடி, இது கூட்டு, இது பொரியல், இது ஊறுகாய், இது சாம்பார் என்று பிரிக்கிறோம். அப்ப அந்த பேதங்கள் பிரிச்சு ஃபாலோ பண்றது ஒரு காலகட்டம். ஆனா அந்த பேதங்கள் நீங்குதல்னு ஒரு இடம் உண்டு, அதுதான் பதார்த்த பாவனை. பேதங்கள் நீங்கல் என்பதை பதார்த்த பாவனை என்று ஆறாவது திரையாக குறிப்பிடுகிறார் வள்ளலார். அப்ப பேதமற்ற நிலை, அது வேறுபாடு இல்லாத நிலை, ஏகம் என்ற நிலை. அப்பத்தான் ஆன்ம நேயம் வரும். ஆன்மாக்களை விரும்புவது, எல்லா உயிர்களையும் அன்பு செய்தல் என்பது இல்லையா. வள்ளலாறு எல்லா உயிர்களையும் விரும்புறதை விட சிறப்பா ஒரு வரி சொல்லியிருக்கார் பாருங்க. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொல்லுகிறார்கள். அப்ப நாம துன்பப்படுகின்ற மனிதர்களை மட்டுமல்ல, துன்பப்படுகின்ற உயிர்களையும் நாம் பேணி காக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்ப ஏதாவது உயிர்கள் பசியினால துன்பப்பட்டா அதை கவனிக்கணும், அதுக்கு கருணை புரியணுங்கிறது. ஆனால் அதன் மிக அடிப்படையாக ஓரறிவுடைய தாவரங்களையும் குறிப்பிடுகிறார். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொன்ன பெருநிலை அது. அப்படி அடுத்து ஏழாவது திரை எது அப்படின்னு கேட்டா துரியம் என்று சொல்லக்கூடியது. உங்களுக்கு தெரியும், ஏகம்னா ஒண்ணு இல்லையா, துவித்தியம்னா 2, திரயம்னா 3, துரியம்னா 4. எனவே இது 4வது பெருநிலை. என்ன, ஜாக்கிரம், சொப்பனம், சுழுத்தி, துரியம் 4வது பெருநிலை. அதனாலதான் அந்த துரிய மோன பெருநிலை என்பதை எல்லா நூல்களும் பேசியிருக்கிறது.
எல்லா ஞானியர்களும் பேசியிருக்காங்க. ஆனா நாமெல்லாம் துரியத்துக்கு போனோமான்னு கேட்டா, நீங்கெல்லாம் இணைப்புல இருக்கீங்க. எத்தனை பேர் உச்சியில உணர்வு பெற்றீங்க? அந்த விழிப்புணர்வு மாறாத விழிப்புணர்வாக இருந்தது. சொல்லுவாங்க அழகா, எத்தொழிலை செய்தாலும் ஏதவஸ்தைப்பட்டாலும் முத்தர் மனம் இருக்கும் மோனத்தை என்று துரிய விழிப்பை பற்றி பாடுகிறார்கள். நீங்க எத்தனை பேர் துரிய எடுத்திருக்கீங்க? துரிய பயிற்சி இங்க உச்சியில உணர்வு பெற்றிருக்கீங்க? இதுதான் கேள்வி. எனவே வள்ளல் பெருமானார் எந்த அளவுக்கு இவ்வளவு விரிவாக ஆண்மனை ஒருமைப்பாட்டையும் உயிர் கருணையையும் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தையும் இல்லையா, ஒளி வழிபாட்டையும் அருட்பாவையும் ஞான சபையும் தர்மசாலையையும் நமக்கெல்லாம் எடுத்து கொடுத்து விட்டு சென்ற போதிலும், இன்றைக்கு நாம மக்கள்லாம் என்ன பண்றோம், நம்ம வீட்டு பூஜையில எத்தனை சாமின்னு எண்ணி பார்த்தா கணக்கே இருக்காது. 1000 தெய்வங்கள் உண்டென்று கூறி அலையும் அறிவிலிகால் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நாமெல்லாம் பின்பற்றி கொண்டு இருக்கிறோம். அந்த நிலையிலிருந்து ஒன்றாகிய ஜோதி அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை மட்டுமே பின்பற்றுங்கள் என்று சொன்ன வள்ளல் பெருமானார் நாம் வாழ்ந்த சற்று முந்தைய காலத்திலே வாழ்ந்த அவருடைய நெறிகளை எல்லாம் இந்த சமுதாயம் பின்பற்ற வேண்டும், கையில் எடுக்க வேண்டும், இது மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு சிறப்புக்குரிய ஒரு வள்ளல் பெருமானாருடைய ஆண்மனை ஒருமைப்பாடு ஜீவகாருண்யத்தை பற்றி எல்லாம் இன்றைக்கு சிறப்பாக சிந்தித்திருக்கிறோம் என்று சொன்னால், இது சமுதாயத்துக்கு இன்றைக்கு போய் சேர்ந்தா பேதங்கள்லாம் போயிடும் இல்லையா? ஜாதியிலே, சமய நெறிகளிலே, சாத்திர சண்டையிலே, போத்திர குப்பையிலே அபிமானித்தலைகின்ற உலகீர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நாமெல்லாம் வேர்ல்டு ஹிஸ்டரின்னா என்னன்னு கேட்டா சமய சண்டைன்னு சொல்லிடலாம். அந்த அளவுக்கு இன்னைக்கு உலகம் முழுவதும் தன் தெய்வம் என் தெய்வம் என்று எங்கும் தொடர்ந்து எதிர்வழக்கிடவும் நின்றதுன்னு பாடுறாங்க. அதாவது என் சாமி தான் பெருசு, உன் சாமி தான் பெருசுன்னு அடிச்சுக்கிறாங்களாம் மதங்கள்ல. அப்ப தன் தெய்வம் என் தெய்வம் என்று எங்கும் தொடர்ந்து எதிர்வழக்கிடவும் நின்றது. மேல் கங்குல் பகலற நீக்கமர நின்றது எது, என்றைக்கும் உள்ளது எது. பாருங்க எவ்வளவு அழகா சொன்னாங்க. என்றைக்கும் உள்ளது எது, அதுவே கண்டனவெல்லாம் மௌன உருவெளியதாகவும் கருதி அஞ்சலி செய்வான். மௌனத்துலதான் அந்த இறைநிலையை உணர முடியும். தனிச்சிருக்கணும். அதையும் பசித்திரு தனித்திரு விழித்திருன்னா என்ன அர்த்தம்னு பார்த்தோம். இது இந்த ஒரு வார்த்தைக்கே 1 மணி நேரம் பேசலாம். பசித்திரு தனித்திரு விழித்திரு, அப்பத்தான் நீ பதவி பெற முடியும். அப்ப எதை பசித்திருக்கணும்? விரதம் இருக்கிறது பொருள் அல்ல. தனித்திருன்னா காட்டுக்கு போயிடுறது இல்லை. விழித்திருன்னா நைட்டு பூரா தூங்காம சிவன் ராத்திரி வைகுண்ட ஏகாதசி விழிச்சிருக்கிறது இல்லை. இதெல்லாம் இதே 1 மணி நேரம் பேச வேண்டிய விஷயம். இருப்பினும் இன்றைக்கு பெருமானார் கொடுத்த கொடைகளை எல்லாம் எண்ணி பார்த்தால் அவ்வளவு மிகச் சிறப்பாக இருக்கும். ஆனால் இன்றைய தினத்திலே மிகச் சிறப்பாக நாம் இந்த அரிய உயர்ந்த ஞான பரமான கருத்துக்களை எல்லாம் உங்களோடு கலந்து கொள்வதற்கு எனக்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்தது. கஸ்தூரிமா புண்ணியத்துல சிறிய சிறப்பான கருத்துக்களை கேட்ட நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் பேருண்மை பெரும்பொருளாகிய அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய பெரும்பதம் பெறுவதற்காக நீங்கள் எல்லாம் பாக்கியம் செய்திருக்கின்றீர்கள். எனவே நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளங்களும் பெற்று சிறக்க வேண்டும். அப்படிப்பட்ட வள்ளல் பெருமானாருடைய ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை சொல்லக்கூடிய சன்மார்க்க நெறியை பின்பற்றுவோம். அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை புரிந்து கொள்வோம். எல்லா உயிர்களையும் அன்பு செய்யக்கூடிய ஜீவகாருண்ய ஒழுக்கமே வள்ளலார் கண்ட பேருண்மை பொருள் என்று கூறி இந்த இணைய மாலை போதிலே உங்களோடு இந்த தலைப்பிலே சிந்திப்பதற்கும் சந்திப்பதற்கும் பேசுவதற்கும் வாய்ப்பு கிடைத்தமைக்காக ஆன்ம நலத்துக்கும் மிக முழுமையான ஒரு நன்றி அறிதலை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இப்ப கேள்வி ஏதாவது இருந்தா கேட்கலாம். வாங்க. ஸ்டீவன்லி என்ன சொல்றீங்க? பேசுங்க. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ரெக்கார்டிங் முடிச்சுக்கலாமா?